அந்த நேஷனல் மைனாரிட்டி கமிஷன்ல யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் மற்றும் சைனர்கள் உறுப்பினராக இருக்கணும். அதுக்கு ஒன்றிய அரசு, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச வெறி பிடித்த மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகின்ற சக்திகள் ஒருங்கிணைக்கின்ற RSS என்ற அமைப்பினுடைய அரசியல் முகமாக இருக்கக்கூடிய பிஜேபி, இந்த நாட்டை ஆளுகின்ற அரசு, இந்திய நம்முடைய சிறுபான்மையினர் ஆணையத்தில அதனுடைய தலைவராக 5 வருடம் யாரையுமே போடல. சேர்றாங்க கிறிஸ்தவர்களை போட்டிருக்காங்களா? கிறிஸ்தவர்களை இதுவரைக்கும் பல வருடங்களாக அந்த போஸ்ட்ல பிரதிநிதித்துவம் இல்லை. தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு இப்பதாங்க தெரியுது. அப்படியா? அங்க ஆள் இல்லையா? நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையோ? ஓஹோ. சில பேர் நினைச்ச கூடாது, நம்ம போய் அப்ளை பண்ணி அங்க போயிடலாமா நினைச்ச கூடாது. அங்க ஆள் போடல. எத்தனை வருஷமா? 7-8 வருஷமா. என்ன அர்த்தம்? தூக்கி குப்பையில போடுறாங்கன்னு அர்த்தம். நம்மள அதே போல ஃப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா என்னது? பள்ளி மாணவர்களுக்கு, சிறுபான்மை பள்ளியினுடைய மாணவர்களுக்கு ப்ரீ மெட்ரிகுலேஷனுக்கு முன்னால இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டது. பல சிறுபான்மை மாணவர்கள் இந்த நாட்டில் அந்த ஸ்காலர்ஷிப் வச்சு தான் படிச்சாங்க. ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மக்கள், மாணவ செல்வங்கள், நம்முடைய பிள்ளைகள். ஆனா என்ன பண்ணிட்டான்? டோட்டலா நிறுத்திட்டான். அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசு பட்ஜெட்ல சிறுபான்மை மக்களுக்காக பட்ஜெட் போடுவான். நான் இந்த மாதிரி 1000 கோடி செலவு பண்ண போறேன், இவ்வளவு கோடி செலவு பண்ண போறேன், இன்னென்ன ஸ்கீம் கொண்டு வர போறேன், இங்க இருக்க மக்கள்லாம், சிறுபான்மை மக்கள்லாம், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் நாங்க பண்ண போறோம்னு சொல்லி ஸ்கீம் போடுவான். அந்த ஸ்கீமுக்கு பட்ஜெட் போடுவான். அந்த பட்ஜெட்டை பாதியாக்கிட்டாங்க. ஏண்டா பாதியாக்குனதுக்கு கேள்வி கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்றால், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கியும் அந்த நிதியை அவர்கள் உபயோகப்படுத்தவில்லை, நிதி திரும்ப பெற்றுவிட்டது, அதனால் அதற்காக நாங்கள் நிதியை குறைத்து விட்டோம் என்று சொன்னாங்க. இப்படி இன்றைக்கு நாட்டில் அரசியல் பேசி ஆகணும். கிறிஸ்தவர்கள் மத்தியில் அரசியல் பேசியே ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஏன்னா என்ன நடக்குதுங்கிறது பார்க்கணும். இன்னைக்கு அவங்கள தமிழ்நாட்டில் வந்திருக்கான். எதுக்காண்டி வந்திருக்கான்? இங்க இருக்க மக்களை பிளவுபடுத்தணும். வேற ஒரு எண்ணமும் இல்லை. இங்க ஆட்சியை பிடிக்கணும், பிளவுபடுத்தணும். நம்முடைய அண்ணன் தம்பி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள், புத்தர்கள் நம்ம எல்லாரும் ஒன்னா வச்சிருக்கோம். பக்கத்து வீட்டுல எந்த மதத்துல இருக்காங்க நான் பாக்குறோம். பாய் வீட்டுல இந்த பிரியாணி வருது, நம்ம தீபாவளிக்கு நான் பலகாரம் வருது, நம்ம நான் கேக் கொடுத்து இப்படி அண்ணன் தம்பி உறவுகளாக நம்ம இல்லையா இருந்துட்டு இருக்கோம். அதுல விரிசல் போடணும். இதுதான் அவங்களுடைய எண்ணமே. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பண்ணாலும் ஒன்னும் ஆக மாட்டேங்குது. இந்த ஜாதியில இருக்கக்கூடிய ஒருத்தரை பிஜேபியினுடைய தலைவரா போடுறோம், அந்த அங்க அப்ப அந்த ஜாதிக்காரங்களா வந்துருவாங்கன்னு பார்த்தாங்க, முடியல. அப்ப இவங்களை போடலாம் அப்படின்னு அவங்களையும் போட்டு பார்த்தா முடியல. அப்படின்னு ஒவ்வொரு ஜாதியா பிரட்டி பார்த்தான். ஏன்னா ஜாதியை சொன்னாலும் வரமாட்டேங்கிறாங்க. பெரியார திட்டுறாங்க, அப்புறம் பெரியார கும்பிடுறாங்க.